அம்மா இஸ் பயங்கர சப்போர்ட்டிவ். ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட். சின்ன வயசுலேருந்தே ஷீ இஸ் த ஒன் ஹூ brought me up. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி என் அம்மாக்காக தான் எல்லாமே. நான் பண்ணுறது எல்லாமே அம்மாக்காக மட்டும்தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. I would have been a bad choice, I would say. I was not passionate about that. அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அது பண்ணக்கூடாது. இதுக்காக போராடிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சா அதுதான் கரெக்டான விஷயம். அம்மா நைட் ஷூட்டுக்கெலாம் பயப்படுவாங்க, போனால் நைட் தூங்க மாட்டாங்கன்றதுனாலையும் நான் அதை வேணான்னு சொன்னேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக தான் I'll win அந்த மாதிரி ஒரு இது எப்பயுமே இருந்திருக்குது. I have quit my job for very recently. படம் ஷூட் பண்ணுறப்போ I was employed actually. ஃபேமஸ் ஆகணும் அதில் மாதிரி இன்டென்ஷன் இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் I was losing touch டான்ஸில். அதனால நான் கொஞ்சம் லோவாக இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க there's something called as reels புதுசாக வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில். இனிஷியலி அஃபெக்ட் பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம் நான் அதை பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் that was ruining my day. ரொம்பவே it was corrupting my mindனே சொல்லிடலாம். எனக்கு உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதானு இருக்கா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு லவ் ஹெல்ப் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி? அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இவங்க சொல்கிறத ஒரு பையன் சொல்கிறத என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் தூது மாதிரி இருந்திருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது என்னாச்சுன்னா that didn't fructify. ஐயோ, பட் ஆனால் அந்த மாதிரி அடி வாங்கினதும் உண்டு போல. அடியெல்லாம் வாங்கினது இல்லை, நான் ஜஸ்ட் கன்வே பண்ணிட்டேன். மற்றபடி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்னொரு மேஜர் ஃபேக்டர் அஃப்கோர்ஸ் நம்மளாம் என்னன்னா நம்ம எஃபர்ட்ஸ்லாம் அப்படின்னு போட்டாலுமே ஃபேமிலி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் அவர் புஷ். அண்ட் வி ஆல் நோ யுவர் அம்மா இஸ் லைக் ஒன் ஆஃப் த மேஜர் பில்லர் உங்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் வி வேர் லைக் சர்ப்ரைஸ்ட் அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் வரும்போது நீங்கள் அவங்களோட ரீல் போடுவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அம்மா கண்டிப்பாக லைக் ஷீ இஸ் ஒன் மேஜர் பேக் போன் ஃபார் யூ. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் அம்மா இஸ் பயங்கர சப்போர்ட்டிவ். ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட். சின்ன வயசுலேருந்தே ஷீ இஸ் த ஒன் ஹூ brought me up. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி. ஸோ என் அம்மாக்காக தான் எல்லாமே. நான் பண்ணுறது எல்லாமே அம்மாக்காக மட்டும்தான். அண்ட் எனக்கு 3 years முன்னாடியே ஒரு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ ஐ வாஸ் ரியலி நாட் பேஷனட் அபவுட் சினிமா அண்ட் ஐ ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட். நான் அப்போ ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது அப்போ பண்ணியிருந்தாலுமே அது கரெக்டாக இருந்திருக்காது. நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியாது அந்த ரோலுக்கு. அப்புறம் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்க முடியாது அந்த ரோலுக்கு. அண்ட் ஐ வுட் ஹவ் பின் அ பேட் சாய்ஸ், ஐ வுட் சே. ஏன்னா நான் ஐ வாஸ் நாட் பேஷனட் அபவுட் தட். அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அது பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்காக போராடிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சா அதுதான் கரெக்டான விஷயம். அண்ட் அம்மா நைட் ஷூட்டுக்கெலாம் பயப்படுவாங்க, போனால் நைட் தூங்க மாட்டாங்கன்றதுனாலையும் நான் அதை வேணான்னு சொன்னேன். பட் 3 years later I think both of us matured நிறையவே. மென்டலி we were very very strong than what we were 3 years back. அதனால தான் I was like, நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்திருக்குமா, என்னம்மா பண்ணுறா, இப்போவும் 3 நாள் தூங்கலை நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே. பட் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். என்னன்னா எனக்கு லண்டனில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருந்தது அட் த சேம் டைம். இது வர சமயத்தில் அண்ட் ஐ ஹேட் டு சூஸ். எனக்கு என்னமோ தெரியல, ஐ ஹேட் அ கட் ஃபீலிங் தட் ஐ ஷுட் கோ வித் த ஃபில்ம். என் அம்மா சொன்னாங்க பட் திஸ் வாஸ் நாட் ஈவன் இன் யுவர் கார்ட்ஸ். இது நீ நினைக்கவே பட் இது கரெக்டான டெசிஷனா நீ எடுக்கிறது அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு ஏதோ தோணுது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனாலுமே அந்த ஜாப் ஆஃபர் விட்டாலுமே ஷி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். என்ன கொஞ்சம் பயந்தாங்க, ஆனாலுமே அதுக்கு போக போக சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப இப்போது பயங்கர ஹாப்பி. எனக்கு உட்காந்து ரெவ்யூ வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த டைம் ஸ்டாம்பில் இந்த வீடியோவில் உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஷி இஸ் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் எனக்கு. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல லைக் இப்போ ஒரு மேஜர் பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு மாதிரி இருந்தாலுமே மென்டலி பிகமிங் ஸ்ட்ராங் இஸ் நாட் அ ஈஸியான விஷயமே இல்லை. லைக் அஃப்கோர்ஸ் வீவ் காட் ஆல் த அப்ஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆக்சுவலி நீங்கள் புஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க? ஆன் ஜென்ரல் நோட் தான், நாட் லைக் ஸ்பெசிஃபிக்லி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படின்ட்டுலாம் இல்லை. பிகாஸ் ஒரு லோஸ் வந்துச்சுன்னா டக்குன்ட்டு அடுத்த அப்புன்ட்டு வரவே வராது ஈஸியாக. நம்மளுக்கு அது இட் வில் டேக்ஸ் அ ப்ராக்ரெஸ், ஸ்லோ ப்ராக்ரெஸ் தான். ஸோ மென்டலி ஹவு யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு
எனக்கு வந்து பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் படி எதுவுமே எனக்கு ஈஸியா வந்தது கிடைச்சதே இல்லையா? கிடையாது. அச்சச்சோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியா தான் ஐல் வின் அந்த மாதிரி ஒரு இது எப்பயுமே இருந்திருக்குது. ஸோ ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்ட்க்கும் போயிருக்கேன். ஆனாலுமே வந்துட்டு ஐ பீட் மை செல்ஃப் அப். நான் வந்து இல்ல இது கிவ் அப்பே பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஐ நெவர் கிவன் அப். அது ஒண்ணு இருக்கு. எப்பவுமே வந்துட்டு ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஐ டோன்ட் கேர் அபவுட் த ரிசல்ட்ஸ். அண்ட் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு ஐ கீப் மேனிஃபெஸ்டிங் ஆல்சோ. அது நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நானும் ஐ ஒன்ட் கிவ் அப். ஒரு டஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னு சொன்னீங்களா, லைக் பிட்வீன் சூசிங் த ஃபிலிம் அண்ட் த ஜாப்ன்ட்டு. ஓகே, இப்போ எல்லாம் வந்தாச்சு. பட் இப்போ ஃபுல் டைம் நீங்கள் ஆக்டிங் அப்படின்னு இருக்க போறீங்களா, இல்லை லைக் யூ கோனா பர்சியூ யுவர் ஜாப் ஆல்சோ? லைக் இல்ல அது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஃபேர் ஃபார் ஆக்டிங் as well. நான் இது கொடுத்தேன்னா இது இது எடுத்துக்கிட்டேன் ஐம் டேக்கிங் திஸ் ஆன்னா ஐ ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் டு திஸ். ஸோ ஐ ஹேவ் குவிட் மை ஜாப். இப்போ வெரி ரீசென்ட்லி படம் ஷூட் பண்ணுறப்போ ஐ வாஸ் எம்ப்ளாய்ட் ஆக்சுவலி. ஏன்னா அப்போ நான் இஃப் ஐ ட்ராப் மை பேப்பர்ஸ் ஆல்சோ நான் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணும். ஸோ ஐ டோல்ட் ஹிம் ஐ கான்ட் குவிட் மை ஜாப் சார், பாயிண்டே இல்லைன்ற மாதிரி. ஹீ said நோ ப்ராப்ளம், ஐ வில் பிளான் த ஷூட் டேஸ் அரவுண்ட் யுவர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொன்னா யார் சொல்லுவா? புரியுது அதுதான். அவ்வளோ பெரிய ஆக்டர் அவ்வளோ பெரிய டிரெக்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னார். இஸ் வெரி தட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹிம். அப்புறம் இப்போ ரீசென்ட்லி ஐ குவிட். ஸோ ஃபுல் ஆன் ஆக்டிங். எனக்கு ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் ஆக்டிங். ஓகே. திஸ் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இதை வந்து என்னன்னு சொல்கிறது, ரொம்ப நிரந்தரமான ஃபீல்டு அப்படின்ற மாதிரி இல்லை. லைக் ஆக்டிங் இப்போது சின்ஸ் யூ குவிட் யுவர் ஜாப்னால நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் நீக் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, யூல் ஹாவ் ஒன் கேப் அண்ட் ப்ராப்ளி இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்ட்டு. பட் ஃபினான்ஷியலி ஹவு யூ ஆர் ரெடி அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கான பிளானிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஏன்னா இதுக்கான ஏர்னிங்ஸ்லாம் வந்து இப்போ ஒன்று கிடச்சிச்சுன்னா ஒரு கேப்க்கு அப்புறமா தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏர்னிங்ஸ்லாம் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? எனக்கு வந்து சோஷியல் மீடியா இஸ் அ வெரி பிக் ஹெல்ப். எனக்கு அதுதான் ஒரு இன்கம் இன்ஃப்ளோவாக இருக்கணும். எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் இன்கம் வாஸ் கார்பரேட் அண்ட் சைடு இன்கம் வாஸ் இன்ஸ்டாகிராம். இப்போது அன்டில் ஐ கெட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் ரெடி டு வெயிட். எனக்கு சோஷியல் மீடியா ஐ எம் ஹோப்பிங் இன்கம் வில் ஃப்ளோ இன். பட் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் கேப் அப்போ தான் அதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் ஏதான டாக்ஸ் அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிருக்கா? இல்லை நரேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். நானும் ஆடிஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகல. ஓகே. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து லைக் எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆசன்? சினிமா மீடியா அந்த மாதிரி நீக் தான் ஃபர்ஸ்ட். இல்லை மீடியான்ட்டு லைக் ஆசன் லைக் நீங்கள் இனிஷியலாக குட்டி குட்டியாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் போடுறதுல இந்த டான்ஸ் கரியர்ல ஐ திங்க் டியூரிங் கோவிட் ஆரம்பிச்சது. நான் அது எதுக்கு அது போடணும் அப்படி ஃபேமஸ் ஆகணும் அது மாதிரி இன்டென்ஷன் இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐ வாஸ் லூசிங் டச் டான்ஸில். அதனால நான் கொஞ்சம் லோவாக இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க தேர் சம்திங் கால்ட் இஸ் ரீல்ஸ் புதுசாக வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில், வை டோன்ட் யூ ஸ்டார்ட் போஸ்டிங். போஸ்ட் பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நீ வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் உனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சது தான் அது அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. ஐ மீன் லைக் இட் இஸ் நாட் ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு இல்லாமலே இருந்தாலுமே பட் ஆனால் இப்போ ஐ திங்க் திஸ் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸோ இல்லை தெரியல, ப்ராப்ளி போஸ்ட் கோவிட் தான் நினைக்கிறேன், ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக சோஷியல் மீடியா வந்து மாறிக்கிட்டு இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது ஏன் வருதுன்னே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அதில் இருக்கீங்க. அந்த காமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். எனக்கு இனிஷியலி அஃபெக்ட் பண்ணிட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அட் அ லேட்டர் பாயிண்ட் இன் டைம் நான் அதை பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் தட் வாஸ் ரூனிங் மை டே. ரொம்பவே இட் வாஸ் கரப்டிங் மை மைண்ட்னே சொல்லிடலாம். எனக்கு என்ன சொல்கிறது அது. பட் எல்லாருக்குமே அந்த ஒரு லாஜிக்கல் செப்பரேஷன் நம்ம ஹெட்டில் கொண்டு வந்துடணும். தட் சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் ரியல் அண்ட் ரியல் லைஃப் வேறு, சோஷியல் மீடியா வேறு. ஸோ அந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ டிட் அண்ட் தட் ஹெல்ப் மீ. இப்போ நிறைய பேர் அதனால அந்த கமெண்ட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகி நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, டிப்ரெஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் கஷ்டம்தான். அது ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஐ திங்க் நம்ம மைண்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணணும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஐ ரியலி திங்க் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே, இஃப் யூ ஹேவ் நைஸ் திங்ஸ் டு சே அபவுட் சம்படி, சே இட். இல்லைனா டோன்ட் ஈவன் சே எனிதிங்ன்ற மாதிரி தான். ஆனால் அது நடக்காது. நான் ஐ ரியலைஸ் தட் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை தே ஆர் டேக்கிங் இட் அவுட் ஆன் அஸ். ஸோ பரவாயில்ல, அவ்வளோதான். அது அப்படி தான் பார்க்கணும். ஐ திங்க் திஸ் மூவி கோகே ஹம் கஹா,
அனன்யா பாண்டே அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசியிருந்தாங்க அதை பற்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.